பிரதமர் வராருன்னு சொன்னதும் சில கேள்விகளை நான் எழுப்பியிருந்தேன். அது வருவதற்கு முதல் நாளே அந்த கேள்வி நான் எழுப்பியிருந்தேன். நீங்க எல்லாரும் அந்த ஊடகங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும்? தொகுதி மறுவரையில தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறைக்கப்படாத இந்த உறுதிமொழி உங்க வாயிலிருந்து எப்ப வரும்? பாஜகவின் முகவர் போல செயல்படுகிற ஆளுநருடைய அராஜகம் எப்ப முடிவுக்கு வரும்? ஒன்றிய பாஜக அரசிடமிருந்து தமிழுக்குரிய நிதி ஒதுக்கீடு எப்போ வரும்? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக மாநிலங்கள் மேல நிதி சுமை ஏற்றி ஊரக மக்கள் வாழ்வாதாரத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய புதிய திட்டம் எப்போ கைவிடப்படும்? 10 ஆண்டுகளா இன்ச்சா ஒன்றிய பாஜக அரசு இழைக்கிற மதுரை எய்ம்ஸ் 8வது உலக அதிசயம் எப்போதான் எங்க கண் முன்னால வரும்? இயற்கை பேரிடருக்கான நிவாரண தொகை தமிழ்நாட்டுக்கு எப்போ வரும்? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எப்போ கிடைக்கும்? கோவை மதுரையில மெட்ரோ ரயில் ஓடுமா? அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டேன். இது எதுக்குமே பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல. இருந்தா தானே சொல்றதுக்கு. ஆனா தேர்தல் குறித்த தன்னுடைய கற்பனைகளை பேசிட்டு போயிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவு இருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க? அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா? உங்க பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர்.